ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். ஒரு சிறிய இடைவேளை ஆயிருக்கு, உங்களை சந்திக்க முடியல. ஆனால் பக்த கொடிகள் அடியேன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசத்திற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். குருஜி, உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், ஏன் பதிவுகள் போடவில்லை என்று பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பு பாசம் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுவதற்கு தூண்டுகிறது. ஆகையினால் உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய அன்பு இந்த பதிவை செய்வதற்கான ஏற்பாடுகளை இறையருளும் குருவருளும் துணை கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த பதிவு வெளியிடுவதற்கான முழு பொறுப்பும் முழு காரணமும் உங்களுடையது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த பதிவை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பதிவில் பல பக்த கொடிகள் எங்களுக்கு ஆயுத பூஜையினுடைய நல்ல நேரங்களை கூறுங்கள் அப்படின்னு கூறுகிறீர்கள். பலவிதமான பதிவுகள் வந்தாலும் நீங்கள் கூறக்கூடிய குரு மூலமாக வரக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கின்றது என்ற உங்களது வேண்டுகோளை, உங்களது அன்பை, உங்களது பாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பதிவில் ஆயுத பூஜையினுடைய நேரங்களை நம்ம குறிப்பிட போகிறோம். இப்போ ஆயுத பூஜை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாரதா நவராத்திரி புண்ணிய காலங்களில் அனுஷ்டிக்கக்கூடிய அருமையான தினம். இந்த ஆயுத பூஜை எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான தாத்பரியங்கள் காணப்படுறது. அந்த பலவிதமான தாத்பரியங்களில் கலைகளை நமக்கு உபதேசிக்கக்கூடிய கலைவாணியை, நாம் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் சாதனைகளை புரிவதற்கு கல்வி ஞானம் அனுகிரகிக்கக்கூடிய வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய அருமையான தினம். இந்த ஆயுதங்களை எல்லாம் நாம் பூஜிக்கக்கூடிய சம்பிரதாயத்திற்கு பலவிதமான ஆதாரங்கள் காணப்பட்டாலும் மகாபாரதத்திலே பாண்டவர்கள் ஆயுதங்களை பூஜை செய்து தசமி தினத்தில் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றார்கள் என்ற புராண ஆதாரங்கள் காணப்படுவதன் மூலம் இந்த ஆயுத பூஜையானது சாரதா நவராத்திரி காலங்களில் வாக்தேவியை வழிபடக்கூடிய வழிபாடாக காணப்படுறது. அந்த விதத்தில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையை சாரதா நவராத்திரி காலங்களில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று முதல் 3 நாட்கள் துர்க்கை வழிபாடும், இரண்டாவது 3 நாட்கள் மகாலட்சுமி வழிபாடும், மூன்றாவது 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடும் செய்யக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது. அந்த விதத்தில் நவராத்திரி தினங்களில் 9 நாளும் வழிபடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அம்பிகையினுடைய அனுகிரகத்தை நிச்சயமாக நாம் பெற்று வருகின்றோம். 9 நாட்களும் வழிபாடுகளை அவரவர்களது குடும்ப சூழல் காரணமாக அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட இந்த ஆயுத பூஜை அன்று துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ரூபிணியாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபடுவது, வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடும் பொழுது குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உங்களை ஒரு சாதனையாளராக உருவாக்கக்கூடிய ஆற்றலை அம்பிகை நமக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் இந்த ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை. ஆகையினால் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஒவ்வொரு தினத்திலும் ஒரு தாற்பயம் இருக்கின்றது என்பதை
நமது தர்மமானது நமக்கு உபதேசித்து வருகின்றது. ஆகையினால் நேற்று வரை நீங்கள் எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களை செய்யவில்லை என்றாலும் இந்த ஆயுத பூஜையை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்திக்கும் பொழுது குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு ரீதியான முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நீங்கள் அந்யோன்ய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஜனனகால ஜாதகத்தில் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை தொழில் ஸ்தானம் என்று ஜோதிடம் கூறுகின்றது. ஆனால் ஒருவர் தொழிலில் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் பெற வேண்டுமானால் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்தையும், தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தையும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தையும் சேர்ந்து ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஜோதிடத்தில் காணப்படுகிறது என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். அந்த விதத்தில் தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அருமையான பரிகார தினமாக இந்த ஆயுத பூஜையானது வழங்குகின்றது. ஆகையினால் இந்த ஆயுத பூஜையை அனைத்து பக்த கொடிகளும் அனுஷ்டித்து அபரிமிதமான வெற்றியை பெற்று இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிண்யை நமஹா என்று சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். இந்த 2024ஆம் ஆண்டு ஆயுத பூஜையானது 11/10/2024 வெள்ளிக்கிழமை வருகின்றது. இந்த தினத்தில் காலை 7:23 முதல் நவமியானது தோன்றுகின்றது. ஆகையினாலே காலை 9 முதல் 10:30 மணி வரையும், 12 முதல் 1 மணி வரையும், 4:30 முதல் 6 மணி வரையும், மாலை 6 முதல் 7 மணி வரையும் இந்த ஆயுத பூஜையை அனுஷ்டிக்கக்கூடிய சுப நேரங்களாக நீங்கள் தீர்மானித்து உங்களது குடும்ப ரீதியான சூழ்நிலைகளை அனுசரித்து, அலுவலக ரீதியான சூழ்நிலைகளை அனுசரித்து இந்த ஆயுத பூஜையை அழகாக ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். பக்த கோடிகளுக்கு ஒரு அன்பான தகவல். ஆயுத பூஜை என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி சரஸ்வதி தேவியை வாக்தேவியாக தியானிக்கக்கூடிய அருமையான தினம். சில பொது இடங்களில் சம்பந்தமே இல்லாத சப்தங்களும் சம்பந்தம் இல்லாத பாடல்களையும் வைத்து இதை ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியாக அனுஷ்டிக்கிறார்கள். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. பக்தி என்பது ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனது திருவடியை சிந்திக்கக்கூடிய அருமையான வழிபாடுகள். இந்த வழிபாடுகளில் பிறரை துன்புறுத்தக்கூடிய சப்தங்களை தவிர்க்கலாம், மனதில் அன்பை பெருக்கலாம், ஆனந்தத்தை பெருக்கலாம். ஆகையினால் அமைதியாக எந்த விதமான ஆரவாரங்களும் இல்லாமல் எந்த அளவுக்கு இந்த ஆயுத பூஜையை நீங்கள் அனுஷ்டிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாக்தேவியினுடைய அனுக்கிரகத்தை அனைவரும் பிரத்யட்சமாக பெற முடியும் என்ற பிரார்த்தனையோடு உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆயுத பூஜையினுடைய சிறப்புகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும். உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும். இந்த 2024ஆம் ஆண்டு பக்த கோடிகள் அனைவரும் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள்.